இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னோடய ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்காக மட்டும்தான். ஓகே, நீங்கள் யாராவது இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்காக தான். ஓகே, இப்போது நீங்கள் அதாவது வேறு யாராவது பிடிஎஸை பற்றி தப்பாக பேசினா நான் சண்டைக்கு போவேன். ஓகே, ஆனால் என் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸே அவங்கள பற்றி தப்பாக பேசினா நான் என்ன பண்ணுவேன்? அப்படியெல்லாம் நான் யோசிப்பேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏன் அவங்கள பிடிக்கிறதில்ல? அதாவது எனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரு ரீசனுக்காகவே உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னா அது திமிரு தானே. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட இனிமேல் பிடிஎஸ் பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களை திட்டிட்டேன், பயங்கரமாக சண்டை போட்டேன். ஸோ அகைன் நீங்கள் இதே திருப்ப திருப்ப செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எந்த அளவுக்கு வேணால் உங்ககிட்ட சண்டை போடுவேன். நீங்கள் யாராக வேணால் இருங்க, என் ஃபேமிலி, என் குடும்பமாக கூட இருந்துட்டு போங்க. அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா அவங்க தான் எனக்கு எப்பவும் எல்லாமே, அவங்க தான், அவங்க மட்டும்தான். நீங்கள் யாருமே எனக்கு வேணாம், அந்த அளவுக்கு நீங்கள்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள்லாம் எனக்கு என்ன கொடுத்தீங்க? அதாவது அவங்க என்ன உங்கள் கூட பிறந்தவங்களா அப்படியா இப்படியான்னு கேட்குறீங்களா? ஸோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன உனக்கு கூட பிறந்தவங்களா அப்படியா என்னென்னமோ பேசுகிறீங்க. ஓகே, அவங்க எனக்கு கூட பிறக்கலை அண்ட் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு என்னை ஈவன் யாருன்னு கூட தெரியாது, இது எல்லாமே ஓகே. ஆனால் உங்களுக்கு, அதாவது நீங்கள் என் ஃபேமிலி தானே, உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியல, எனக்கு உங்களை யாருன்னு தெரியும்ல. ஆனால் நீங்கள் ஏன் எனக்கு எப்போவுமே கஷ்டத்தையே கொடுக்குறீங்க? கஷ்டம் மீன்ஸ் கொஞ்சம் நெஞ்சலாம் இல்லை, ஒவ்வொரு தடவையுமே வார்த்தையால் எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. ஏதாவது செய்யாத ஒரு தப்பை கூட செஞ்சுதான் சொல்லி தப்பு தப்பாக பேசுவீங்க அண்ட் எதுவுமே இல்லாமல் என்னை வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ அதாவது ஒரு கட்டத்தில் ஏன்டா வாழ்கிறோங்கிற அளவுக்கு நீங்கள் என்னை கொண்டு போனீங்க. அதாவது பிடிஎஸ்னால உனக்கு என்ன கிடச்சின்னு கேட்குறீங்கல்ல. ஸோ ஃபஸ்ட் நான் உங்களால் எனக்கு என்ன கிடச்சிதுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் திங், உங்களால் எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா டிப்ரெஷன். செகண்ட் திங், நீங்கள் கொடுத்தது டிமோட்டிவேஷன். உன்னால் முடியாது, உன்னால் எதுவுமே முடியாது. மூணாவது, நான் எதுவுமே பண்ணலைனாலும் ஏதோ ஒரு தப்பு நீங்களாக ஒன்று வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அதை வச்சு தப்பு தப்பாக பேசி என்னை ஹர்ட் பண்ணி என்னை ஒரு மென்டல் பேஷண்ட் அளவுக்கு, அதாவது என்னோடய மென்டல் ஹெல்த்தையே நீங்கள் பாதிக்க வச்சுட்டீங்க. கிட்டத்தட்ட என்னை மென்டல் ஆக்கிட்டீங்கப்பா. நான் பிடிஎஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் சொல்லி அதை நீங்கள் கைட் பண்ண மாதிரி தான். ஆனால் அதில் ஒரு நாள் கூட ப்ராமிஸாக நானாக இல்லை, எனக்காக நான் ஒரு நிமிஷம் கூட வாழ கிடையாது. பட் ஆஃப்டர் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப் எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்கெல்லாம் இது புரியாது, உங்களுக்கு நீங்களாம் இதை அனுபவிச்சா தானே புரியும். ஸோ நீங்கள் சும்மா வெளியே இருந்துட்டு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுற ஆளுங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது புரியாது. மை ஃபேமிலி நீங்கள் அண்ட் ரிலேட்டிவ் நீங்கள் என்னை எந்த அளவுக்கு எந்த எட்ஜுக்கு கொண்டு போனீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. எந்த அளவுக்கு என்னை தூக்கி விட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு எட்ஜில் கொண்டு போய், அதாவது புஷ் பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட. பட் நான் கீழே விழாதது மட்டும்தான் பாக்கி. அந்த அளவுக்கு நீங்கள் என்னை டிப்ரெஷனுக்கு தள்ளி ஏன்டா வாழுறோம், எதுக்கு வாழணும் அப்படிங்க நினைக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த டிப்ரெஷன்லேருந்து, அதாவது நீங்கள்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நாங்கள் தான் உனக்கு இம்பார்ட்டண்ட், அவங்கெல்லாம் கிடையாதுன்னு. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டான பர்சன் நீங்கள் கொடுத்த அந்த டிப்ரெஷன்லேருந்து என்னை வெளில கொண்டு வந்தது அவங்க தான். ஸோ பிடிஎஸ் தான். அவங்க வந்துட்டு எனக்கு பக்கத்தில் இருந்து எதுவும் பண்ண கிடையாது. அவங்க எங்கேயோ இருக்காங்க, ஆனால் என் லைஃப்பை காப்பாற்றுறாங்க, என்னை சேவ் பண்ணாங்க. வேண்டாம் அந்த லைஃப்பை நமக்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிற இடத்துல அவங்க என்னை சேவ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் கூடவே இருந்துட்டு என்னை கொண்டு போய் அப்படி தள்ளிட்டீங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள்லாம் அங்கே தான் இருக்கீங்கப்பா. ஸோ உங்கள் லெவல்லாம் இவ்வளோ தான். நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு, அவங்க பக்கத்தில், அவங்க கால் தூசி கூட நீங்களாம் சமம் கிடையாது. ஸோ உங்கள் கூட போய் உங்கள் கூடையெல்லாம் எங்கள் பிடிஎஸை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ என்னைக்கு நான் பிடிஎஸ் பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்தே அவங்க தான் என்னோடய ஃபேமிலி அண்ட் ஆர்மிஸ் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாமே. ஏன்னா நான் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறப்போ ஆர்மிஸ் போடுற ஒரு வீடியோ, பிடிஎஸ் பற்றி போடுற ஒரு வீடியோ தான் என்னை சீரப் பண்ணும். ஸோ என்னை சீரப் பண்ணுறது இவங்க தான். எனக்கு மோட்டிவேட் பண்ணுறது பிடிஎஸ் தான். ஸோ அவங்க எங்கே வேணால் இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாமல் கூட வந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவங்க தான் என்னை சேவ் பண்ணாங்க, என் லைஃப்பை சேவ் பண்ணாங்க, என்னோடய லைஃப் எனக்கு ரிட்டன் கொடுத்தாங்க. அவங்க எனக்கு புது லைஃப்பை காட்டியிருக்காங்க, புது வழியை காட்டியிருக்காங்க வாழ்கிறதுக்கு. ஸோ அது எப்படி ஹாப்பியாக வாழ்கிறதுக்கான வழியை எனக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் அடுத்த செகண்டே செத்தாலும் வருத்தப்பட போகிறதில்ல. ஏன்னா நான் தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஹாப்பியாக வாழ்கிறேனே. அண்ட் ஃபைனலாக
ஆர்மி ஆகட்டும், பிடிஎஸ் ஆகட்டும், இது வரைக்கும் யாரையுமே எந்த ஒரு ஆர்மியுமே ஒருத்தங்களை வந்துட்டு டீமோட்டிவேட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு பிடிஎஸ் பற்றி தப்பாக பேச வரைக்கும் தான் அவங்க வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கான பதிலை தான் அவங்க சொல்லுவாங்க. மற்றபடி தேவையில்லாமல் ஒருத்தங்களை வந்துட்டு போய் கமெண்ட்டில் டீமோட்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆர்மிஸ் ஒருபோதும் பண்ணது கிடையாது. ஸோ எங்கள் பிடிஎஸ் ஆகட்டும் இல்லை அவங்களோட ஆர்மிஸ் ஆகட்டும், நாங்கள் வந்துட்டு எங்களுக்குன்னு ஒரு வேர்ல்டு, நாங்கள் தனியாக இருக்கோம். ஸோ அதில் நாங்கள் இது ரியாலிட்டியாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் இந்த உலகத்தில் நாங்கள் செம்ம ஜாலியாக இருக்கோம். எங்களுக்கு அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் இருக்கோம், போதும், நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். அண்ட் உள்ள ஆர்மியாக வரவங்க யாரும் ஜஸ்ட் அவங்களோட அழகை பார்த்தோ இல்லை அவங்க பெரிய சிங்கர், கேபாப் ஐடல் அப்படிங்கிறதுனால அவங்களோட பாப்புலாரிட்டியை பார்த்தோ வந்தோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சத்தியமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஆர்மிஸ் ஒரு டிப்ரெஷனோட எட்ஜில் இல்லை நமக்கு லைஃபே வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஏஜில் நாங்கள் இருக்கப்போ அவங்க தான் எங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஓகேவா? இன்னுமே அவங்க எங்கள் கையை விடவும் மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்மிஸ்க்கு வந்துட்டு பிடிஎஸ் கடவுளாக கொடுத்த ஒரு சோல் சேவிங் ஏஞ்சல்ப்பா. அவங்களுக்கெல்லாம் அது புரியாது. ஸோ என்னோடய லைஃபோட லாஸ்ட் ஏஜ் வரைக்கும் எனக்கு அவங்க போதும், அவங்க மட்டுமே போதுங்க. அவங்க எனக்கு, அதாவது அவங்க என்னோடய உயிரையே எனக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க என்னோடய லைஃப்பை ஹாப்பியாக மாற்றிருக்காங்க, எப்பவுமே கூட இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே என்னால் பண்ண முடியலை. அவங்க 7 பேருமே எங்களுக்கு கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ். ஸோ அவங்களுக்காக நான் யார்கிட்ட வேணால் ஃபைட் பண்ணுவேன். நீ வந்துட்டு ஃப்ரெண்டாக இருந்துட்டு போ, இல்லை நீங்கள் ரிலேட்டிவாக இருந்துட்டு போங்க, இல்லை நீங்கள் என் அம்மா அப்பாவாக இருந்தாலும் ஓகே. பட் அவங்கள பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்கள விட்டு கொடுத்து பேசணும் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் எல்லார விடையுமே எனக்கு ஒரு படியெல்லாம் இல்லை, அவங்க பல படி மேலே. சரியா? ஸோ நீங்களாம் அவங்க கால் தூசி கூட ஆக மாட்டீங்க. இனிமேல் அவங்கள பற்றி பேசாதீங்க. அதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லை. அதனால் உங்கள் வேலை என்னமோ நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இது எங்கள் உலகம், நாங்கள் தனியாக ஜாலியாக இருந்துட்டு போகிறோம். ஜஸ்ட் எங்களை அப்படியே விட்டுருங்க. உங்களோட ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே இழுத்து அந்த நரகத்தில் தள்ளி சாவடிக்காதீங்க ப்ளீஸ்.